ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது சோனிக்வால் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சோனிக்வால் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை அப் டு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ சோனிக்வால் ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ல ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். போஸ்ட் அப்படின்னு வரையில கிராஜுவேட் ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சப்போர்ட் அப்படின்ற இந்த ரெண்டு போஸ்ட் தான் இப்போதைக்கு இந்த கம்பெனியில் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் ட்ரெயினி இன்ஜினியர் அண்ட் நெட்வொர்க் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிஇ பிடெக் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுற எலிஜிபிள் இருக்கீங்க. ஸோ பிஇ பிடெக் கேண்டிடேட்ஸ் யாராவது பர்சூவிங் பண்ணியிருந்தீங்க, கிராஜுவேட் ஆகிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷர் கேண்டிடேட் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக எவ்வளவு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஒரு நல்ல சேலரியாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால. ஸோ பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாஸ் அவுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2020 பாஸ் அவுட்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணோம். 2020 பாஸ் அவுட்ஸ் யாராவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கேட்குறாங்க. மேபி 2019 யாராவது 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நெட்வொர்க் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்ளை பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இவங்க வந்து எக்ஸாக்டா 2020 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுங்க. லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூர் லொகேஷனில் தான் இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. பெங்களூரில் தான் உங்களுக்கு ஒர்க் லொகேஷன், நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ டீடைல்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிஇ பிடெக் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் டீடைல்டு எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கோர் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ECEEE கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கேட்குற நாலேஜ் இருந்தால் போதும், அவங்க கேட்குற அந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. 0 to 1 years of networking and network security support experience with solid understanding of LAN, WAN டோபாலஜிஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ பேசும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 2020 மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. 2020 அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இவங்க வந்து 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. 2020 நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நெட்வொர்க் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். In-depth knowledge of networking protocols, TCP/IP, routing protocol like OSPF, RIP, BGP, firewall, IDS and IPS so will be added advantage அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கேட்குற பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். willing to work in 24/7 environment in night shifts also அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24/7 உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும், அதாவது ஒரு 3 ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த ஷிஃப்ட் போட்டாலும் நீங்கள் வந்து willing to work அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய விமன்ஸ் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க யாராவது வில்லிங்காக இருந்தீங்க, இல்லை என்னால் நைட் ஷிஃப்ட்டும் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 24/7 என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் செக்யூரிட்டி, LAN, WAN டோபாலஜிஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் OSI மாடல், TCP/IP நெட்வொர்க் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எபிலிட்டி டு ஒர்க் ஆன் இட்ஸ் ஹை லெவல் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டரப்ட் டிரைவன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டரப்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஈஸியான ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ டிஃபிகல்ட்டாக வந்தாலும் நீங்கள் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்க வந்து இந்த பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் நாலேஜ் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். இந்த ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் நாலேஜ்லாம் நிறைய பேர் இந்த நெட்வொர்க்கிங்கில் தேவைப்படும்.
அது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக தெரிஞ்சால் போதும். பட் இந்த ஸ்விட்சிங் அண்ட் ரவுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சோனிக்வால் அப்படின்ற கம்பெனிக்கு, சோனிக்வால் ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். அதில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க வந்து லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் அவங்க வேகன்சி ஃபில் ஆச்சு அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டேட் அறிவிக்காத எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு, குறிப்பிட்ட அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்களோட ப்ரொசீஜராகவும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடித்தவொடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். அதனால தான் அந்த பெல் ஐக்கான் அப்படின்றத ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு ஜாப் அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ until then, this is JP signing off.